Fifth question, 4 persons live in a conical tent. ஒரு conical tent இருக்கு, அந்த டென்ட்டுக்குள்ள வந்து 4 பேர் வந்து வாழுறாங்க. whose slant height is 19 meters. அந்த கோன் வந்து டென்ட்டோடைய ஸ்லாண்டிங் ஹைட்டை 19 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. if each person require 22 meters square of the floor area. ஃப்ளோர் ஏரியானா என்னென்னா தரை. இப்போ இந்த டென்ட்டை போட்டுட்டாங்க, இந்த தரை இருக்குது, இதுக்கு தரைக்கு மேலே ஒரு டென்ட் வந்து கோன் மாதிரி இப்படி போட்டுட்டோம், சரிங்களா? இப்போ இது தரை இருக்குது, இந்த தரைக்கு மேலே இந்த டென்ட்டை வச்சுட்டாங்க. இந்த டென்ட்டை வச்சதுக்கப்புறமா இந்த கோன் வந்து எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுது அதுதான் வந்து அதை பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் ஒரு ஆள் தாங்கணும்னா உள்ளே வந்து ஒரே ஒரு பர்சன் தாங்கணும்னா அவருக்கு எவ்வளோ தேவைப்படும்னா இடம் 22 மீட்டர் ஸ்கொயர் வந்து தேவைப்படுமா. ஸோ இதுதான் இந்த கோனுடைய இடமே வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இதில் ஒரு பர்சன் வந்து வாழறதுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் ஃப்ளோர் ஏரியா தேவைப்படுது. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். அப்போ அவங்க 4 பேருக்கு அது கரெக்டாக போயிடும் அந்த இருக்கக்கூடிய இடம் வந்து. ஸோ இதுதான் வந்து அந்த இடம் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இது ஒரு சர்க்கிள். கோனுடைய பாட்டம் எப்படி இருக்கும்? சர்க்கிளில். இந்த இடத்துல வந்து 4 மெம்பர்ஸ், மொத்தம் 4 பேரும் இந்த இடத்த கவர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 22 மீட்டர் ஸ்கொயர் வந்து தேவைப்படுது. அப்போ 4 பேருக்கு என்ன ஆகும்? இந்த 4 and 22 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் மொத்த ஏரியா, சரிங்களா? அது மொத்த ஏரியாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். இந்த டென்ட்டோடைய ஹைட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ டென்ட்டோடைய ஹைட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா ஹைட்டுக்கு ஃபார்முலா என்ன? ஹெச் ஸ்கொயர். இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஹெச் ஸ்கொயர் வரக்கூடிய இந்த ஸ்லாண்டிங் ஹைட் ஃபார்முலா வந்து என்னன்னா எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். எல் மட்டும் நமக்கு வேணும்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆகிடும். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸ்லாண்டிங் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். இதிலிருந்து நமக்கு இந்த ரேடியஸ் இப்போ தெரிஞ்சதுன்னா இந்த எல் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது ஸ்லாண்டிங் ஹைட்ன்றது. இந்த ரேடியஸ் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் பட் இந்த ஏரியா என்னன்றது நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த ஏரியான்றதுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அதில் ஒரு ஆர் இருக்குது, அந்த ஆரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் இதுக்கு இப்படி தான் சால்வ் பண்ணணும் இந்த மெத்தடில். சொல்யூஷன் இவங்க கொடுத்துருக்கிறது என்ன கேட்குறாங்க? ஈச் பர்சன் ரிக்வயர். ஓகே, ஈச் பர்சன் ஒரு பர்சனுக்கும் எவ்வளோ ஏரியா வந்து ரிக்வயர் ஆகும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஈச் பர்சன் ரிக்வயர் ஏரியா, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுது அப்படின்னா 22 மீட்டர் ஸ்கொயர். அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? தேர் ஆர் 4 person live in கோனிக்கல் டென்ட். அப்போ எத்தனை பேர் வாழ்கிறாங்க? நமக்கு 4 person இந்த கோனிக்கல் டென்ட். 4 பேர் வந்து இருக்காங்க. அப்போ டோட்டல் ஏரியானும் போது நம்ம எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? டோட்டல் ஏரியா ஒரு ஆளுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் இடம் தேவைப்படுது. 4 பேர் அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் த பேஸ். இந்த பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்குலர் மாதிரி இருக்கும், அது சர்க்குலர், சரிங்களா? டோட்டல் ஏரியா ஆஃப் த பேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்குலர் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதுதான் நமக்கு தேவை. இந்த சர்க்கிளுடைய மொத்த ஏரியா வேணும். இது வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அந்த பர்சன்ஸ் இன்டு ஏரியா required per person. ஏரியா required per person. ஒரு பர்சனுக்கு எவ்வளோ வந்து ஏரியா வந்து ஏரியா ரிக்வயர்டு per person எழுதியாச்சு. இப்போ ஒரு ஆளுக்கு 22 மீட்டர்ஸ் தேவைப்படுதுன்னா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரும் சேர்ந்து 22 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை கவர் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து அந்த டென்ட்டோடைய பேஸ். இப்போ நம்ம இந்த 4ஐயும் 4 பர்சன்ஸ் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ மொத்த ஏரியா எவ்வளோ ஆச்சு? 4 into 22 88 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் த பேஸ். அந்த பேஸோ அப்படி இல்லைன்னா அது ஒரு சர்க்கிள், ஓகேங்களா? இப்போ கோனுடைய அடிபாகம் எப்படி இருக்கும்? சர்க்கிள். அந்த ஏரியாவை தான் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்கிளுடைய ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இந்த ஏரியா ஆஃப் த பேஸ் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்குது. அந்த ஏரியா வந்து என்னென்னா பை ஆர் ஸ்கொயர். அந்த பை ஆர் ஸ்கொயர் தான் இந்த ஏரியா ஆஃப் த பேஸ். மொத்தம் எவ்வளோ கவர் பண்ணி 4 பேரும் எடுத்துக்கிட்டாங்க அந்த இடத்த. அதை நம்ம 88 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஆர் மட்டும்தான் தேவை. ஸோ ஆர் ஸ்கொயர் மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். இன்டூ இந்த பைக்கு இந்த இடத்துல 22/7. ஸோ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் போடணும். நான் இதை இங்கே எழுதியிருக்கேன், சரிங்களா? ஈக்குவல் டு 88. நமக்கு ஆர் ஸ்கொயர் தான் வேணும். ஆர் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா இங்கே 88 இருக்குது. இந்த 22/7 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது 7/22 ஆகிடுச்சு. 1 2s are 2, 1 2s are 2, 4 2s are 8, 4 2s are 8, 11 1s are 11, 11 4s are
44. R square equal to 4 sevens are 28 meters. இதுதான் நமக்கு ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட்னு கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் த டென்ட் வேணும்னா நமக்கு வந்து we know that நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸ்லாண்டிங் ஹைட்டு ஸ்கொயர் பண்ணோன்னா அது வந்து எப்படி ஈக்குவலாக இருக்கும்னா எதுக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயருக்கு ஈக்குவலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் ஆரோடைய வேல்யூவும் எல்லோட வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நமக்கு ஹெச் வந்து கிடச்சிரும். ஆல்ரெடி கொஷினில் இந்த எல்ல ஸ்லாண்டிங் ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 19 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஆரையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆர் ஸ்கொயர் தெரியும். சரி, இப்போ எல் அப்படின்றது 19. இந்த 19 கொடுத்து இங்கே ஸ்கொயர் கொடுக்குறோம் ஃபார்முலாவில். ஆர் ஸ்கொயர் ஆல்ரெடி ஆர் ஸ்கொயராகவே தான் நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கல, ஏன்னா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இங்கே தேவைப்படுது. அதனால் அப்படியே இந்த 28 எடுத்து ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக கொடுத்துட்டேன். ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ ஹெச் ஸ்கொயர் மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ ஹெச் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுட்டேன்னா 19 ஸ்கொயர் மைனஸ் இந்த 28 அந்த சைடு போகும்போது மைனஸ் 28 ஆயிடுச்சு. 19 ஸ்கொயருக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தா 19 into 19. 9 9s are 81, 8 9 1s are 9 plus 8 is 17 ஆயிடுச்சு. 19 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதே 19 வரும். 9 10 16 1, ஸோ 361 வந்திருக்கு. இந்த 361 வந்து 19 ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 28. ஒரு 28 அதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 11 minus 8 வந்து 3 ஆயிடுச்சு. இந்த இடத்துல 5 minus 2 3, அகைன் நமக்கு 333. ஹெச் ஸ்கொயரோடைய வேல்யூ 333 மீட்டர்ஸ். நமக்கு என்ன வேணும்னா ஹெச் மட்டும்தான் வேணும், ஹைட் வேணும். இங்கே ஹெச்சில் ஸ்கொயரில் இருக்குது, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333. ஸ்கொயர் ரூட் நீங்கள் வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இப்போ 333 நான் வந்து ஸ்கொயர் ரூட் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3 வரணும். பட் 2 2ன்னு போட்டால் இங்கே 4ஆக மாறிடும். அதனால் 1 டைம்ஸ் தான் எடுக்க முடியும். 1 into 1ன்னு போட்டு 1 போட்டாச்சு. 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2. ரெண்டு டேர்ம்ஸை நெக்ஸ்ட்டு இறக்கணும். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு டிஜிட்ஸை இறக்கியாச்சு. அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். 2 1s are 2 ஆகிடுச்சு. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். இந்த நம்பரையும் இந்த 28 இந்த நம்பர் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த நியர்பை வேல்யூ வரணும். 28 8 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 224 வேல்யூ வருது. அதுலேருந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 minus 4னா 9 ஆயிடுச்சு. இங்கே 2 0 ஆகிடும். 2 zeros நான் இங்கே கொண்டு வரேன். இதுக்கப்புறம் நமக்கு ஜீரோஸே இல்லை, 333 வரைக்கும் தான் வேல்யூ. இந்த ஜீரோஸை நான் இன்க்ளூட் பண்ணுறதுனால ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டேன். இந்த 2 zeros-ஐயும் கீழே கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததான் இந்த 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36. நெக்ஸ்ட் இங்கே ஒரு நம்பரை இன்க்ளூட் பண்ணோம்னா இங்கே ஒரு நம்பர். இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 900 நியர்பை வேல்யூ வரும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 724 வந்திருக்கு. ரிமைனிங் பார்ட் வந்து அப்படியே வச்சுட்டு ஒரே ஒரு டெசிமல். நெக்ஸ்ட் 5ஆல் நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வந்து வரும். ஸோ 18.25 தான் நமக்கு ஹைட்டு. இது வந்து மீட்டர்ஸில் அவங்க என்னென்ன நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலி நீங்கள் ஆன்சரில் ஹைட் ஆஃப் த டென்ட்னு கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஹைட்டுன்றத ரூட்டுக்குள்ளே 333 கண்டுபிடிக்கிறீங்களா, இதை வந்து பாக்ஸ் பண்ணி காட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் ஆன்சரையும் தனியாக ஒரு பாக்ஸ் பண்ணி காட்டுங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இதை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஹைட் ஆஃப் த டென்ட் h is equal to ஃபைனலி நமக்கு 18.25 meters. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்.